என்னாச்சுடா? காட்டு. எனக்கு கை அடிபட்டுச்சுப்பா. அச்சச்சோ, எப்படிடா? தாசு இருக்காங்க, தாசு கீழே தள்ளி விட்டான்ப்பா. ஏன்டா? நான் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே நீ கீழே தள்ளி விட்டாப்பா. நீ என்ன பண்ண? மிஸ்கிட்டே சொல்லிட்டப்பா. குட் கேர்ள். மருந்து போடலையா நீ இன்னும்? மருந்து போடல இன்னும். என்னடி? சரி நீ இரு, அப்பா உள்ள போய் மருந்து எடுத்து வந்துடுறேன். சரி நீ எடுத்து விளையாண்டுட்டு இருக்கியா? ஏய் பவி, குழந்தை அப்படியே விட்டுருக்குற, மருந்து போட்டுக்கலாம்ல? யாரு? உங்க பொண்ணு தானே? அப்படியே என்கிட்ட மருந்து போட்டுப்பா. நான் எவ்வளோ சொல்லியும் யூனிஃபார்மே இன்னும் மாத்தாம உட்காந்துட்டு இருக்கா. அப்பா வந்தாதான் மருந்தே போட்டு போன அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீங்களும் உங்க பொண்ணும். படி. என்னங்க ஏண்டி இப்ப சந்தோஷமாடி உனக்கு? ஹாய். ஏங்க என்ன? ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன சொல்லு? நான் பிள்ளைக்கு மருந்து போடணும், என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் உட்காருங்க இங்க. என்ன? அச்சு இன்னைக்கு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? அம்மா சாதினா என்ன அப்படின்னு கேட்டா. சாதினா என்னன்னு கேட்டாளா? ஆமா. நீ என்ன சொன்ன? குழந்தைகிட்ட நான் என்னன்னு சொல்றது? ஏன் சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல வேண்டியதானே? என்ன விளையாடுறீங்களா? குழந்தைகிட்ட இதெல்லாமா சொல்லுவாங்க? குழந்தைகிட்ட இதெல்லாம் கேக்குறாங்களடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு யார் இதை கேட்டாங்க நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். ஏ லூசு, யாரு கேட்டா என்ன? யார் மூலமாவோ குழந்தைக்குள்ள அந்த கேள்வி வந்துருச்சுல்ல. இங்க இல்லைன்னா வேற எங்கேயோ யார் மூலமாவோ அந்த கேள்வி அவருக்குள்ள வரதானே போகுது. அவளுக்குள்ள ஒரு தவறான புரிதல் ஏற்படுறதுக்குள்ள சரியான பதிலை நாம தான் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் ஜாதி மதம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்களே அதை சொல்லி தர போறீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஏங்க நான் சொல்றது கேளுங்க. விடுறி. பபுல்கன் பிடிச்சிருக்காடா? சரி மருந்து போட்டுக்கலாமா? மருந்து போட்ட அப்புறம் விளையாடலாம். அச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தனே அம்மாட்ட எதை கேட்டியாமா? என்ன கேட்ட? ஆமாப்பா, அன்னைக்கு ஆச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ இலைய மட்டும் இனிப்பான இட்லி சுட்டு கொடுத்தாங்கப்பா. அம்மா கிட்ட கேட்ட செஞ்சு தரலப்பா. இனிப்பான இட்லியா? அதுக்கு பேர் கொழுக்கட்டடா, இட்லி இல்ல. சரி நான் அம்மாட்ட சொல்லி செஞ்சு தர சொல்றேன். சரிப்பா. சரி வேற என்னமோ கேட்டியாமா? என்ன கேட்ட? ஆமாப்பா, சாதுனா என்னன்னு கேட்டேன். சாதுனா என்னதுப்பா? அனிமல்ஸா பேர்ட்ஸா? அது ஒரு வகையில் அனிமல்ஸ் தான்டா. சரி அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அச்சுமா என்ன பண்ணுவ? டெய்லி உன்னை கட்டி பிடிச்சி உமா கொடுப்பேன், அதுக்கு அடுத்து உப்பு மூட்டை வைப்பேன். இதெல்லாம் இன்னைக்கு ஏன் பண்ணல? எனக்கு அடிபட்டு இருக்கே. ஏன்னா அச்சுக்குட்டிக்கு அடிபட்டுருக்கு, புண்ணு இருக்கு. அதனால அப்பாவால் அச்சுக்குட்டியை தூக்க முடியல, கொஞ்சம் முடியல, உப்பு மூட்டை தூக்க முடியல. கரெக்டா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த சாதிங்கிறது ஒரு புண்ணு மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ண முடியல? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட சகஜமா பேச முடியல, பழக முடியல, தொட்டு பேச முடியல. அப்ப என்ன பண்ணுது இந்த சாதி? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. சரியா?
நாம் என்ன பண்ணணும் சொல்லு? நாம மருந்து போடணும். என்ன மருந்து? அன்பு, அன்பு, மனிதநேயம், மனிதநேயம், சகோதரத்துவம் சகோதரத்துவம். அப்படிங்கிற மருந்து போட போட அந்த புண்ணு தானா ஆறிடும். புண்ணு ஆறிடுச்சுன்னா அச்சுமா அப்பாக்குமா கொடுக்கலாம், உப்பு மூட்டை தூக்கலாம். கரெக்ட். ஆ சரி சரி சரி. புண்ணு ஆறு வரைக்கும் தான் வலிக்கும். அது எப்ப பாரும்? அச்சுமா மாதிரி அன்பான அறிவான குழந்தைங்கள் எல்லாம் வளர்ந்து பெருசாகிறப்போ இந்த புண்ணு தானா ஆறிடும். சரியா? ஆனா நாம மருந்து போடுறத நிறுத்தக்கூடாது. என்ன மருந்து? அன்பு. அன்பு அது ஒரு பெரும் மருந்து. சரியா? சரி. அப்போ இனிமே யாராவது அச்சுமாட்ட சாதியை பத்தி கேட்டா என்ன சொல்லுவ? உங்களுக்குள்ள புண்ணு இருக்கு, மருந்து போட்டா சரியாயின்னு சொல்லுவேன்ப்பா. அன்பெனும் மறுமருந்திட ஆறிடும் பொன். ஜாதினா என்ன ஐயா? ஜாதிங்கிறது கிடையாது. என்ன சொல்கிறேன், பிறப்பால் உத்தரவு எல்லாம் ஒரே ஆன்மா தான். ஆன்மா வந்து வேறு ஒன்றா இருந்தால் கூட உருவங்கள் வேற இருந்தாலும் ஒன்று தான். ஜாதினா என்ன ஐயா? ஜாதினா சார் இப்போ யாருமே ஜாதி வேணான்றாங்க. நீங்கள் கேட்குறீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நாயுடு ஐயா உங்க ஜாதி நான் கேட்கல. கொஞ்சம் ஆளு சார்பா இருந்தவங்க அந்த காலத்துல அவன் அந்த ஜாதிடா இந்த ஜாதிடான்னுட்டு ஒதுக்கி வச்சுக்கின்னு எவன் கொஞ்சம் ஏமாலியா இருந்தான் அவனை ஒழுக்க சொல்லி அடிமையாக்கி வச்சிருந்தான். தான்ப்பா ஜாதி, வேற எதுவும் ஜாதி கிடையாது. ஜாதினா அந்த காலத்துல இருந்தது. இப்ப வெறும் ஆண் ஜாதி பெண் ஜாதி அவ்வளவுதான். ஆண் ஜாதி பெண் ஜாதி. இருண்டதானக்கா? ஆமா. தேங்க்ஸ்க்கா. இட்டார் பெரியோர் இடாதார் இருத்தோடு இருக்கு. அது உபையா சொன்னது. அதாவது நல்லவங்க வந்து நல்லவங்க அப்படின்றாங்க, கெட்டவங்கன்னு இருக்காங்க. அவ்வளோதான் ஒழிஞ்சு யாருங்கிறது எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவேன். என் பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஜாதி இல்லாம தான் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்குமான்னு தெரியல, ஆனா அப்படிதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு பெரியவங்க என்ன செய்வான், கொஞ்சம் பொறுமையா போவான், குடும்பத்துக்காக உழைப்பான். அது மாதிரி அந்த காலத்துல என்ன செய்யறான், எத்தனையோ ஆண்டு காலுக்கு முன்ன தட்டி கேட்க முடியாது. எனக்கு கத்தி கத்தி பேசிதான் மைக்கில் பழக்கம். தட்டி கேட்க முடியாததுனால தாய்க்கு பட்டான் ஒதுக்கணும். ஜாதி எங்க இருக்குது? எதுவும் ஜாதி கிடையாது. ஆண் பொண்ணு 2 ஜாதி தான் பூமியில பிறந்தவங்க. பொதுவாக வந்து ஜாதியே தேவையில்லை சார். ஜாதியே தேவையில்லை. ஜாதியை வச்சு என்ன பண்ண போகிறோம்? எதுவும் பண்ண போகிறது. உழைப்பு தான் முதல்ல. உழைப்பு தான் சார். உழைப்பு, படிப்பு, இது 2 இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஜாதியை வச்சு எதுவும் முன்னேற முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதினா என்னண்ணே?